அவ வந்து போய் காவல் நிலையத்துல போய் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவ அணுகும் பொழுது அவ சொல்ற குற்றச்சாட்டை ஏற்பதற்கு கூட காவல்துறையை சார்ந்தவர்கள் தயாராக இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொரு விஷயம், அம்மா மகளிர் காவல் நிலையங்கள்ல ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? பெண்கள் தைரியமாக வெளியில வந்து சொல்லணும். தைரியமாக பெண்கள் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய, திமுக ஆட்சியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்கள் கூட கேடுகட்டு போச்சேன்னு வருத்தமா இருக்கு. போய் அந்த பெண்ணு குற்றம் சாட்டுற பெண்ணு அவகிட்டையே திருவி திருவி கேள்வி கேட்கிறாங்களாம். அவளைத்தான் மீண்டும் மீண்டும் குற்ற செயல்ல வந்து இன்னும் நீதான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கின்ற மாதிரி அவ ஒரு குற்றப்பார்வையை பார்க்கிற ஒரு சமூகத்தோடு சேர்ந்து காவல்துறையும் இருப்பது எவ்வளவு பெரிய மோசமான அவலமான நிலைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த லட்சணத்துல இவருக்கு அப்பான்னு ஒரு பேரு வேற அவரே வச்சுக்கிறாரு. நான் அந்த அப்பா அப்படின்ற உன்னதமான புனிதமான வார்த்தையை நான் இங்க கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா ஒரு அப்பா எப்படிங்க நடந்துப்பாரு? அந்த பொண்ணு சொல்றா, உங்க கட்சியை சார்ந்த, உங்க கட்சியின் உங்க அமைச்சர் அன்பில் மகேஷை பத்தி பேர் வருது. அட்லீஸ்ட் ஒரு பேரை சொல்லி அவருக்கு உதவியாளராக இருந்தவர்னு அந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லும் போதாவது அந்த சீரியஸ்னஸ் புரியணுமா புரியக்கூடாதா? ஒரு முதலமைச்சருக்கு சீரியஸ்னஸ் இருக்கணும்ல.